ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மீல் 2 என்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? பாவக்காய் வந்து லைட்டாக மசால் போட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து சக்கரை பூசணி வந்து மார்னிங் பண்ணேன், அதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எக்கை வந்து ஆனியன் போட்டு பொடிமாஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் பாவக்காய் கொஞ்சமாக இருந்துச்சு, சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வேணும் ஏதாவதுன்னு சொல்லி தான் ஆனியன் போட்டு முட்டை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இல்லாமல் நட்ஸு சீட்ஸ் எடுத்து வச்சேன், இந்த வீடியோக்கு எடுத்து வைக்க மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பசியாக இருக்கனால அந்த போய் திரும்ப வீடியோக்காக எடுத்துகிட்டு வர முடியல. இட்ஸ் ஓகே. இது வந்து ப்ரோட்டீன் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நட்ஸு சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து விட்டமின் பி டேப்லெட்டும் ப்ரோபயாட்டிக் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் காலி ஆகிடுச்சு. இதான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன், டைம் ஆச்சு. காலைல 9 மணிக்கே சாப்பிட்டேன். கொஞ்சம் 9 மணிக்கு சாப்பிட்டனால இப்போ எனக்கு பயங்கர தலைவலியாக இருக்குது, பயங்கர பசினால தலைவலி வந்துருச்சு. ஆனால் நான் வந்து நேற்றே முடிவு பண்ணிட்டேன், நேற்று பிரியாணி சாப்பிட்டேன். நேற்று வந்து நான் ஃபாலோ பண்ணவே இல்லை டயட்டை, அதனால் இன்றைக்கி வந்து கரெக்டாக இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் ஒரு வருஷம் முன்னாடி இருந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அதில் வந்து ரொம்ப குண்டாக இருந்தேன். அதை பார்க்கும்போது ஐயோ திரும்ப நம்ம விட்டோன்னா திரும்ப இதாகிடும், டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி டார்கெட் அச்சீவ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி இருந்து ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னே வெளியே எதுவும் சாப்பிடல. அப்படி இருந்து ஒரு பன்னு சாப்பிட்டேன், டீ குடித்தேன், வேர்க்கடலை சாப்பிட்டேன். பட் ஆனால் பெரிய லெவலில் எதுவும் தப்பு பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். டயட் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளை நிறைய பேர் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க, என்ன இதெல்லாம் சாப்பிட மாட்டியாங்கிற மாதிரி கொலீக்ஸ் ஏதாவது சொல்லலாம், டயட்டான்னு கிண்டல் பண்ணலாம். ஆனால் சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் அந்த டயட்டில் ஆர்வம் வந்து அவங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் வெளியே எதுவும் மோஸ்ட்லி சாப்பிட்றதில்ல. நம்மளையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சாப்பிடாத டயட்டை ஃபாலோ பண்ணேன்னு. இது நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும், நம்மளுக்கு விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சிலாம் சரியாகும். அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அப்பப்போ டெம்ட் ஆச்சுன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வெயிட் வந்து 70 சம்திங் இருந்துச்சு. நாளைக்கு மார்னிங் குறையும் நினைக்கிறேன், ஏன்னா நேற்று பிரியாணி சாப்பிட்ருந்தேன் இல்லையா, அதனால். ரைஸ் கண்டினியூஸாக எடுக்கும்போது நல்லா வெயிட்டு தெரியுது. ரைஸ் தான் நம்மளோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதே, கார்போஹைட்ரேட் தான். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அதுக்கு பதிலாக தான் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுக்க சொல்கிறாங்க. நாளைக்கு மார்னிங் வெயிட் பார்க்கலாம். பாய்.